அருகே கோவில் திருக்குளத்தை சேதப்படுத்தும் வகையில் கழிவுநீர் கால்வாய் கட்டும் நகராட்சி அதிகாரிகளின் நடவடிக்கைக்கு பக்தர்கள் எதிர்ப்பு, அதன் புனிதம் பாதிக்கும் என வேதனை தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ ஆனந்தவள்ளி சமேத ஸ்ரீ அகதீஸ்வரர் ஆலயம் உள்ளது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மன்னனால் கட்டப்பட்ட இதன் கருவறையில் சுயம்பு வடிவாக தோன்றிய சிவபெருமான் லிங்க வடிவில் காட்சியளிக்கிறார். மேலும் ஆலயத்தின் முன்பாக உள்ள ஆனந்த புஷ்கரணி என்னும் திருக்குளத்தில் சிவபெருமானின் சாபத்திற்கு ஆளான பார்வதி தேவி நாரத முனிவரின் ஆலோசனையின்படி தென்னக பகுதி வழியாக காசிக்கு சென்று கொண்டிருந்த அகத்திய மாமுனிவரை அணுகி தனது சாபம் விலக பரிகாரம் கேட்டதால் இவரது ஆலோசனையின்படி இங்குள்ள தாமரை திரிகுளத்தில் புனித நீராடி 11 அமாவாசைகள் சுயம்பலிங்கத்தை பூஜித்து வழிபட்டால் பார்வதி தேவியின் பூஜையில் மனமகிழ்ந்த சிவபெருமான் ஆனந்த புஷ்கரணி தீர்த்தத்தில் எழுந்தருளி பார்வதி தேவியின் சாபத்தை நீக்க அன்னையை அணைத்தெழுந்த கோலமாக அகத்திய மாமுனிவருக்கு காட்சியளித்து தம்பதியர் சமேதராக பார்வதி தேவியுடன் கைலாயம் சென்றதாக இதன் தலபுராணம் கூறுகிறது. இதன் காரணமாகவே குளத்திற்கு ஆனந்த புஷ்கரணி என்றும் ஆலயத்தில் எழுந்தள்ளியுள்ள அம்பிகைக்கு ஆனந்தவள்ளி என்ற திருப்பெயரும் ஏற்பட்டது. பார்வதி தேவி நீராடி ஆனந்த புஷ்கரணி திருக்குளத்தில் இதுவரை தண்ணீர் வற்றியதில்லை என்பது மற்றொரு சிறப்பாக கருதப்படுகிறது. இந்த குளத்தை சுற்றியுள்ள குடியிருப்பு வாசிகள் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் வகையில் குப்பை கழிவுகளை குளத்தில் கொண்டு வந்து வீசுவதாலும் கழிவு நீரை குளத்தில் விட்டு சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் நிலையை தவிர்க்கும் பொருட்டு கடந்த ஆண்டு சிவடியார்கள் சிலர் தாமாக முன்வந்து தங்கள் சொந்த பணத்தில் குளத்தை சுற்றி மதில் சுவர் எழுப்பினர். இந்த நிலையில் பொன்னேரி நகராட்சி அதிகாரிகள் ஆனந்த புஷ்கரணி திருக்குளத்தை சுற்றிலும் கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்காக அதன் அருகிலேயே ஜேசிபி இயந்திரம் மூலம் நீளமாக பள்ளம் எடுத்தனர். இதனால் ஏற்பட்ட அதிர்வின் காரணமாக ஒரு சில இடங்களில் குளத்தை சுற்றி கட்டமைக்கப்பட்ட கருங்கற்கள் விலகியுள்ளது. இதனால் மனவேதனை அடைந்த பக்தர்கள் திருக்குளத்தை சுற்றி கழிவுநீர் கால்வாய் அமைத்தால் அதன் புனிதம் கெட்டுவிடும் என்பதாலும் நீர்நிலை பகுதியில் எந்த ஒரு கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்று உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலை கருத்தில் கொள்ளாமலும் எந்த ஒரு மத வழிபாட்டு தலங்களிலும் புனிதத்திற்கு பங்கம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று அரசியல் சாசன விதிமுறைகளை புறம் தள்ளிவிட்டு தமிழக அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் பொன்னேரி நகராட்சி அதிகாரிகள் பக்தர்களின் எதிர்ப்பையும் மீறி இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் கட்டுமான பணிகளை தடுத்து நிறுத்திய பின்னரும் ஆளுங்கட்சி பிரமுகர் ஒருவரின் தூண்டுதலின் பேரில் கழிவுநீர் கால்வாயை கட்டியே தீர வேண்டும் என்ற எண்ணத்துடன் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் கோவில் முன்பாக கொட்டப்பட்டுள்ள கட்டுமான பொருட்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தாமல் குளத்தை சுற்றி தோண்டிய பள்ளத்தை மூடாமல் அலட்சியம் காட்டி வருவதற்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். விதிகளுக்கு புறம்பாக வழிபாட்டு தலத்தின் புனிதத்தை கெடுக்கும் வகையில் கழிவுநீர் கால்வாய் கட்டுவதற்கான திட்டத்தை வகுத்துக் கொடுத்த நகராட்சி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருவள்ளூர் மாவட்ட மக்கள் மேம்பாட்டு சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் முன்வந்தனர்.